இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியினர் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் அந்த சரியான முறை என்ன, அழைப்பதால் என்ன பலன், எந்த விஷயத்தை அவங்க தவிர்க்கணும்? பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ 7 நாட்டு சனியில் இருக்காங்க. எல்லாரை விட கொஞ்சம் நிறைய கஷ்டத்தில் இருக்கவங்க மேஷம் தான். இப்போ 7 நாட்டு சனியே இருந்தாலும் சனி 27ஆம் தேதி வக்ரகதி அடைகிறாரு, குருனோட உச்சப்பார்வை இருக்குது, இதெல்லாம் ப்ளஸ் தான். இருந்தாலும் நம்ம கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அம்பிகை ஏதாவது ஒன்று பண்ணிடுறது நல்லது மேடம். தவிர்க்க வேண்டியது இதுதான். ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் கிட்ட இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம், ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அப்படி அழைக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அம்பாவை வீட்டுக்கு கூப்பிடுறது, எந்த விஷயத்தை தவிர்க்கணும், இதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். அம்மனுடைய சிறப்பு, அதையும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு சின்ன அந்த ரகசிய குறிப்பையும் மக்களுக்காக இன்னைக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா இதுக்கு முழுசும் ப்ரூஃப் கிடையாது மேடம். அதாவது அத்தாட்சி எதுவும் கிடையாது சாஸ்திரபூர்வமாக. இருந்தாலும் சில ஆன்மீக நம்பிக்கைகள் என்னென்னா, ஈசன் ஆடி மாதம் முழுசும் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதாகவோ, உலகத்தை காத்து ரட்சிக்கும் மொத்த பொறுப்பையும் அம்பிகை கிட்ட கொடுக்கறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அதனால் அம்பிகைக்கு உகந்த மாதம். இந்த உலகத்தை மொத்தத்தையும் காத்து ரட்சிக்கிறவ அம்பிகை தான் இந்த மாதம். அதனால் அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அம்பிகையினோட அனுகிரகம் சட்டுன்னு கிடச்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மேடம். அதுக்கும் மேலே இது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம், தக்ஷணாயன புண்ணிய காலம், தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்றது ஆரம்பம் ஆக இந்த மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடி முதல் மார்கழி வரையே பார்த்திங்கன்னா விசேஷமான மாதங்கள். பொதுவாக அது பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி, தட்சிணாயன புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி விசேஷம்தான். ஆனால் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொன்று செய்யணும். இந்த காலங்கள் வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்வதி தேவி இந்த பூமியில் பர்வத ராஜகுமாரியை அவதரித்த மாதம் ஆடி மாதம். பூமாதேவி பூமிக்கு வந்த மாதம் ஆடி மாதம். மீனாட்சி இளவரசியாக பார்த்திங்கன்னா இந்த பூமியில் அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆண்டாள் ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் பிறந்தா. இப்படி நிறைய விசேஷம் இருக்கிறதுனால ஆடி மாதம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மந்தாக கருதப்படுது மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஆடி மாதத்தில் எதனால நம்ம அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியினர் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் அந்த சரியான முறை என்ன, அழைப்பதால் என்ன பலன், எந்த விஷயத்தை அவங்க தவிர்க்கணும் மேம்? பொதுவாக மேஷம் பார்த்திங்கன்னா மேடம், இப்போ 7 நாட்டு சனியில் இருக்காங்க. எல்லாரை விட கொஞ்சம் நிறைய கஷ்டத்தில் இருக்கவங்க மேஷம் தான். இப்போ 7 நாட்டு சனியே இருந்தாலும் சனி 27ஆம் தேதி வக்ரகதி அடைகிறாரு, குருனோட உச்சப்பார்வை இருக்குது, இதெல்லாம் ப்ளஸ் தான். இருந்தாலும் சனி தானே, சனியினோட குணாதிசயம் எப்பயுமே கொஞ்சம் கேப் கிடச்சா கூட அதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்துவார். ஆனால் நல்ல இம்பேக்ட் அப்படின்றது தான் உண்மை. நமக்கு அது கஷ்டம் கொடுக்கறதா இருந்தாலும் உண்மையாக சொல்லணும்னா நம்மளை பதப்படுத்தும், பக்குவப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த நவம்பர் மாதம் முழுவதும், அதே மாதிரி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 40 டேஸ் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்றது உண்மை. சரி, இப்போ நம்ம கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அம்பிகை வீட்டுக்கு வரணும். யார் கூப்பிட்டாலும் வருவா, அதுதானே அம்பிகை. அகில லோக அன்னை இல்லையா? அப்போ யார் கூப்பிட்டாலும், நீங்கள் கூப்பிட்டாலும் வருவா, நான் கூப்பிட்டாலும் வருவா. என்ன அவளை உள்ளன்போடு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வருவா. அப்போ இந்த ஆடி மாதம் மேஷராசி அன்பர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எல்லா நாளும் பண்ணுறதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் மேடம். எந்த விதமான தப்பும் இல்லை. முடியல, எல்லாருமே ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மேஷம் முடியும் அப்படின்னா காலையில்
பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்து வழிபாடு பண்ணோம் அப்படிலாம் இல்லை. இப்போ யாராலையும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு எழுந்துக்கவே முடியறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம மாலை நேரங்களை வச்சுக்கலாம். சூரியன் அஸ்தமனமான பின்னாடி அம்பிகையினோட வழிபாடு மாலை நேரம் முழுசும் பண்ணுறது ரொம்ப விசேஷம்தான். அந்தி சாஞ்ச பின்னாடி பொதுவாக சூரிய கதிர்கள் நிறைய இருக்கும்போது நம்ம எந்த ஒரு மந்திரம் ஜபம் பண்ணுறோம் அப்படின் போது சூரிய கதிர்கள் அதை உட்கிரகிச்சுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த சூரியன் அஸ்தமனமான பின்னாடி வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி நம்ம அம்பிகையினோட ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும், பொதுவாக அம்பிகையினோட ஃபோட்டோன்னும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கருமாரியம்மன் எடுத்து வச்சுக்கிறாங்க. கருமாரியம்மன் அம்பிகையினோட சொரூபம், அம்பிகை கிடையாது. ஓகே. அம்பிகைனா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இப்படி தாயார்னோட ஃபோட்டோ, லலிதா பரமேஸ்வரி, அதுக்கு மேலே திரிபுர சுந்தரி, இப்படி இந்த தாயார்னோட ஃபோட்டோ சாத்விக ரீதியாகவே நம்ம தாயார்னோட ஃபோட்டோ எடுத்து வச்சு சிவப்பு வண்ண மலர்கள் அப்படின்றத மேஷராசி அன்பர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சிவப்பு வண்ண மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, முடியும் அப்படின்னா தச்சுப்பூன்றது தேன் பூ, இட்லி பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூ வந்து மாலையாக கட்டிக்கலாம், இல்லை ஒரு கொத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம் வழிபாடு பண்ணுறதுக்கு. முடியும் அப்படின்னா நெய் தீபம், முடியாது அப்படின்னா ஆமணக்கு எண்ணெயில் தீபம் நின்று எரியும், அம்பிகைக்கு உகந்தது அப்படின்றதே ஒன்று இருக்குது. ஆமணக்கு எண்ணெயில் நம்ம வீட்லேயே தீபம் ஏற்றலாம். அந்த ஆமணக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு கண்டிப்பாக ஒரு பாடல், ஒரு பதிகம் அப்படின்றது பாராயணம் பண்ணணும். அப்போ என்ன பதிகம் பாராயணம் பண்ணலாம், அபிராமி அந்தாதி தினம் ஒரு பாடல் பாராயணம் பண்ணுறது நல்லது. முடியாத பட்சத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் 100 பாடல்கள் ப்ளஸ் 101வது பாடல் 100 பயன். இல்லை என்னால் செவ்வாய்க்கிழமை கூட 100 பாடல் பாராயணம் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பாடல், 10 பாடல், இவங்களால எது முடியுதோ அந்த பாடல். இதை வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணிவிட்டு அன்றைய தினம் அம்பிகைக்கு சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணணும். சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்றது நீங்கும். மேஷத்துக்கு இப்போ எது பண்ணாலும் ஒரு தடை இருக்கும், ஒரு தாமதம் இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும், எந்த மேஷராசி கீழே கமெண்ட் கூட போட்டோம், எந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் அந்த வேலை சட்டுன்னு நடக்காது. அந்த வேலை இழுக்கும், ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இழுக்கக்கூடாது அப்படின்னா தடைகளை வந்து பார்த்திங்கன்னா அகற்றக்கூடிய ஒரு விஷயம் எதில் இருக்குது அப்படின்னா வழிபாட்டில் இருக்குது. அதுவும் முக்கியமாக அபிராமி அந்தாதி பாடல்கள். அபிராமி அந்தாதி பாடல்களில் வந்து மொத்தமாக எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இருக்கும், தடைகள் அகலை அப்படின்றதும் இருக்கும். இல்லைங்க எங்களுக்கு அவ்வளோலாம் தேடி படுக்க முடியாது அப்படின்னா அபிராமி அந்தாதி பாடல் தினம் ஒரு பாடல், இல்லை 10 பாடல், இல்லை முழுசும் பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க என்ன செஞ்சாலும் ஒரு ஸ்லோ இருக்குது, ஒரு டிலே இருக்குது, ஒரு தடை வருது. ஒரு முறை செஞ்சால் நடக்க மாட்டேங்குது, 3 முறை 4 முறை 5 முறை முயற்சி பண்ணுறோம், கண்டினியூஸாக முயற்சி பண்ணுறப்பா 3 முறை முயற்சி பண்ணிவிட்டு அடப்போடா இது ஆகாது அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு டயர்டாகி நம்மளே விட்டுருவோம். நம்மளே என்ன நினச்சிக்கிறோம், கடவுள் வந்து இது நம்மளுக்கு வந்து இந்த வேலை வந்து வேணான்றதுக்கு நம்மளுக்கு தடங்களை ஏற்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். தப்பான விஷயம் நம்ம யோசிக்கும் போது அந்த மாதிரி யோசித்து விலகிடுறது நல்லது. ஆனால் நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் செய்கிறீங்க அப்படின்னும் போது அது எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குறிக்கோளை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். அந்த குறிக்கோளை நோக்கி ஓடிட்டே இருக்கக்கூடிய எண்ணத்தையும் அம்பிகை கொடுப்பா, அந்த தைரியத்தையும் கொடுப்பா, அந்த மனோபலத்தையும் கொடுப்பா, அந்த தடைகளை அகலவும் அவளே வழி கொடுப்பா அப்படின்றது உண்மை மேடம். ஸோ இது ஒன்று பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து வஸ்திரதானம் ரொம்ப விசேஷம். அந்த வஸ்திரதானம் இல்லவர்களுக்கு, அதாவது ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்கறது, யாச்சகம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அம்பிகைக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது நிறைய விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்போ மேஷத்துக்கு தடை தான் பிரச்சனை. தடை எது எடுத்தாலும் தடை. எனக்கு சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அவன் ரொம்ப சாதாரணமாக வந்து பெரிய லெவலில் சாதிச்சு போகிறான், நான் எவ்வளோ ஓடினாலும் என்னால் ஓடி என்னோடய டெஸ்டினியை அடைய முடியல அப்படின்னு பெரும்பாலான மேஷம், எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது, பெரும்பாலான மேஷத்துக்கு இருக்குது, மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ்க்கு. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்போ அம்பிகைக்கு சிவப்பு வண்ண புடவை, பொதுவாகவே அம்பிகைக்கு சிவப்பு பிடிக்கும், நல்ல ஒரு அழகான சிவப்பு வண்ண புடவை, அதே மாதிரி தாழம்பு குங்குமம் அது நல்லா வந்து ரெட் கலரில் இருக்கும். தாழம்பு குங்குமம் இப்போ நிறைய கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்ல டார்க் ரெட், இன்டென்ஸ் ரெட் அந்த குங்குமம் வந்து கொடுத்துட்டு புடவை வச்சு அம்பிகைக்கு, அம்மா ஆசையாக வாங்கி கொடுக்குற உனக்கு என்னோட பிரச்சனையெல்லாம் போக்கிடு, எனக்கு இருக்கக்கூடிய இன்னல்களையும் துயரங்களையும் எனக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் அகற்றிடு அப்படின்னு வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சூப்பர் மேம். இவங்க வந்து தவிர்க்கணும், இப்போ அம்பிகை அழைக்கிறாங்க, அழைக்கும் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னா என்ன மேம்?
கண்டிப்பாக மேஷத்துக்கு கோவம் இல்லாமல் இருக்காது. நான் மேஷத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னாலே எனக்குன்றது என் கூடவே என்னோட சொத்து எது அப்படின்னா என்னோட கோவம் தான். எது இருக்கோ எது இல்லையோ எனக்கு கோவப்படுறதை மட்டும் நான் குறைக்க மாட்டேன். எனக்கு பெருசாக நடிக்க தெரியாது, நான் உண்மையாக இருப்பேன். உண்மையாக இருக்கிறதுனால யாராவது ஏதாவது எனக்கு வந்து அகெயின்ஸ்டாக பண்ணும்போது என்ன அறியாமல் கோவம் அப்படின்றது வந்து அந்த கோவத்தை அடக்கி வச்சுட்டு அவங்கக்கிட்ட நைஸாக பேசி டாக்டிக்காக நம்ம வந்து பிஹேவ் பண்ணோம், அதெல்லாம் மேஷத்துக்கு தெரியாது. அவங்க கற்றுக்கவும் மாட்டாங்க, கற்றுக்க விருப்பப்படவும் மாட்டாங்க. ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இன்போர்ன் கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்குது மேடம். அப்போ இவங்க என்ன தவிர்க்கணும்? இவங்க கோவத்தை தவிர்க்கணும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணுறதை தவிர்க்கணும், டென்ஷன் ஆகிறத தவிர்க்கணும். அதே மாதிரி கோவம் வந்துச்சுன்னா காய்ச்சி மூச்சு மற்றவங்களை திட்டிடுவாங்க. எவ்வளவோ வந்து பிள்ளைங்களுக்கு நல்லது செய்வாங்க, மனைவிக்கு நல்லது செய்வாங்க, இல்லை பெண்களாக இருக்காங்கன்னா கணவனை ரொம்ப பார்த்துக்குவாங்க, குழந்தைங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, மாமியார் மாமனாரை பார்த்துக்குவாங்க. ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது அப்படியே ஃபயர் பண்ணி அவங்க செஞ்ச அத்தனை நல்லதையும் இவங்களே பெருசாக வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவாங்க. அப்போ அந்த கோவத்தினால இவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்கன்ற பேர் அப்பப்போ எடுக்க மாட்டாங்க. அப்பப்போ ரொம்ப திமிரு, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கத்தும், ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணும், ரொம்ப கஷ்டம்ப்பா அவங்க கூட போகிறதே, டாக்ஸிக்ப்பா அப்படின்ற பேரெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க சாதாரணமாக எடுப்பாங்க. ஸோ அந்த ஒத்த கோவத்தினால இவங்க இதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த ஆடி மாதத்துலேருந்து அவங்களே முடிவு பண்ணிக்கணும் மேடம், நம்ம கோவப்படக்கூடாது, நம்மளோட எல்லா குட் கேரக்டர்ஸும் மறைஞ்சிருது நம்ம கோவப்படுறதுனால. ஸோ கோவம் வருதா, நம்ம சில டாக்டிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சைக்கலாஜிக்கலாக நிறைய கோவம் வருதுன்னு போது 1 2 3 4 5 6 10 வரைக்கும் எண்ணுங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டம்ளர் குடிச்சுக்கோ, ஆமாம் தண்ணி ஒரு டம்ளர் குடிங்க, இல்லை கோவம் வருதுன்னா வெளில போயிடுங்க, இப்படி ஏதாவது சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுறது நல்லது மேடம். தவிர்க்க வேண்டியது இதுதான். சூப்பர் மேம், ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க. மேஷராசியினர் வந்து அம்மனை வீட்டுக்கு அழைப்பதால் என்ன பலன், எந்தெந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும், எந்த நிறத்துல கூட நம்ம வந்து அம்மனுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம், அந்த ஆடை வந்து எந்த நிறத்துல அணிவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான தகவல் மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்ற ராசினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி வகுப்பில் சேர்ந்துக்கலாம். நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகலாம். நமக்கான ஜாதகம், நம்மளுடைய ஜாதகம், நம்ம குடும்பத்தினருடைய ஜாதகத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு தொழிலாக எடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லலாம். ஸோ ஜாதகத்தை பார்த்து அதை கணித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.